தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில், புதுவை மாநிலத்தில் சென்டாக் மூலமாக மாணவ மாணவிகள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதன்படி நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள் 6257 இடங்களும், கலை மற்றும் அறிவியல் படிப்புகளில் 4320 இடங்களும் என மொத்தம் 10,577 இடங்கள் உள்ளன. நடப்பு கல்வியாண்டிற்கான நீட் அல்லாத படிப்புகளுக்கு மே 12ஆம் தேதி முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என தெரிவித்துள்ளார். மேலும் புதுவை அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் படிப்படியாக நிறைவேற்றி வருகிறது. கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும். இதேபோல் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 2 கிலோ கோதுமை இலவசமாக விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நேற்று நீட் தேர்வு அல்லாத எல்லா படிப்புகளுக்கான ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கோம். இந்த விண்ணப்பங்கள் வந்து இணையவழி அந்த விண்ணப்பம் வந்து 12/5/2025 இன்று 3 மணி முதல் இந்த மாதம் இறுதி 31/5/2025 வரை பதிவு செய்யலாம், விண்ணப்பிக்கலாம். ரூபாய்க்கு ஐபோன் என இணைய வழியில் மோசடி செய்த நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளத்தில் 1 லட்சம் மதிப்புள்ள ஆப்பிள் போன்களை ரூபாய் 7,000, ரூபாய் 8,000க்கு தருவதாகவும், பணம் செலுத்தியவுடன் கொரியரில் போன் கொடுக்கப்படும் முகவரிக்கு அனுப்பப்படும் என்றும் விளம்பரம் வந்துள்ளது. இதை நம்பி தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த பல இளைஞர்கள் பணம் செலுத்தி உள்ளனர். ஆனால் பணத்தை வாங்கிய கும்பல் போன் அனுப்பாமல் ஏமாற்றியது. பணத்தை திரும்பி கேட்டபோது, முடிந்தால் தன்னை நெருங்கிப்பார், தான் மிகவும் பாதுகாப்பான வலயத்திற்குள் இருக்கின்றேன் என வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி சவால் விடுத்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பணம் பறித்த திருச்சியைச் சேர்ந்த ஷாகித் அகமது, புதுச்சேரி வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த மாதேஷ் ஆகிய 2 நபர்களை கைது செய்துள்ளனர். நம்ம சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரக்குள்ள தயவுசெய்து அதை வந்து பிளைண்டா பிலீவ் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி பிசிக்கலா வந்து நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இந்த இதுல ஐபோன்லாம் வந்து 7,000க்கு கிடைக்குதுன்னா உண்மையா வந்து நம்ப முடியாத ஒரு விஷயங்கள். அது நமக்கு அதை பார்க்கக்குள்ளே நமக்கு சந்தேகம் வருது. ஆனா அதை மீறி நம்ம வந்து அதை போய் வாங்க போறோம், அவங்க கிட்ட பேசுறோம். எப்படி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கிற ஒரு போனை வந்து 7,000க்கு கொடுக்க முடியுன்ற ஒரு டவுட்டு உங்களுக்கு இயற்கையா வரணும். சரி, மீறி போக்குள்ள அது மாதிரி ஃபோன் பண்ணி அவர் பேசுறாரு, இவர் பணம் கொடுக்குறாரு, ஆனா பொருள் வரல. அதுக்கப்புறம் திருப்பி அவன்கிட்ட, என்னப்பா உங்ககிட்ட தானே சொன்னேன், நீ பொருள் கொடுக்குறேன்னு சொல்லக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு இது வருது. அசிங்கமா திட்டுறான். அந்த அசிங்கமா திட்டுறத பார்த்த பிறகுதான் அவனுக்கு ரோஷமே வருது, பணம் பறி கொடுத்த விக்டிமுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கோபத்துல என் பணத்தை திருடுனதுலாமே நான் அசிங்கமா திட்டியேன்ற அந்த கோபத்தான் இங்க வர இருக்கு. அப்ப வந்த உடனே நம்ம ஆபீஸ் வந்து கீர்த்தி அந்த தியாகராஜன் வந்து இமீடியட்டா அதை வந்து காங்கிரஸ் எடுத்துக்கிட்டு உடனே கிட்ட எஸ்எஸ்பி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. தென் எஸ்எஸ்பியோட கைட்லைன்ஸ்ல அதர் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இமீடியட்டா வந்து ஆளை செக்யூர் பண்ணோம். அப்ப இதனால என்ன எல்லாருக்கும் சொல்ல வரோம்னா, நீங்க வந்து அங்க சோசியல் மீடியால இருக்கிறத அப்படியே கண்மூடித்தனமா நம்பாதீங்க. பிசிக்கலா ஆள் யாரு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த டிரான்சாக்சனும் பண்ணுங்க. பணம் பரிமாற்றம் நம்ம உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருக்குதா, நீங்க சைபர் போலீஸ்க்கு வாங்க. இல்லையா 1930 போன் பண்ணி கேளுங்க. cybercrime.gov.in அதுல நீங்க மெசேஜ் போடுங்க. நீங்க இன்டராக்ட் பண்ணி ஏமாறாதீங்க. இதுதான் எஸ்எஸ்பியோட வேண்டுகோள். காமராஜர்
விருதுநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி பாஜக நெல்லித்தோப்பு தொகுதி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் லெனின் வீதி சாரம் சந்திப்பில் திறக்கப்பட்டது. இதில் பாஜக நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் திறக்கப்பட்ட நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியில் 100 கிலோ தர்பூசணி, ஆரஞ்சு ஜூஸ் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜகவை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள், பிரமுகர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெக்சஸ் ரோட்டரி கிளப்பின் நிறுவல் விழா நடைபெற்றது. ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 2991 மண்டலம் 27க்குட்பட்ட ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி நெக்சஸ் தனது தொடக்க சட்டப்பத்திர வழங்கல் மற்றும் நிறுவல் விழாவை கொண்டாடியது. இந்த விழா யூனிட்டி பார்க் லான், ஏசிஆர் புதுச்சேரியில் நடைபெற்றது. மண்டல ஆளுநர் பாஸ்கரன் தலைமையில் சட்டப்பத்திரம் வழங்கப்பட்டது. விழாவில் உதவி ஆளுநரும் கிளப் ஆலோசகருமான டாக்டர் மரிஸ்டெல்லா கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவில் மகேஷ்குமார் சோனி, தொடக்க தலைவர் ராமகிருஷ்ணன், தொடக்க செயலாளர் மதுசோனி, தொடக்க பொருளாளர்கள் பதவியேற்றனர். இவ்விழாவிற்கு பல்வேறு உயர்மட்ட ரோட்டரி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அவர்களில் கோவிந்தராஜ், மணி, ரமேஷ் பாபு, பாலாஜி, லியோன் வைகுண்டநாதன், ஜெயக்குமார், பழனிவேல், ரொட்டேரியன் PDG குணசேகரன், பிரெய்ரியோன், ரொட்டேரியன் மணிமாறன் மற்றும் பலர் கலந்து கொண்டு பதவியேற்றனர். ரொட்டேரியன் 4 முக்கிய சோதனைகள் மற்றும் சமூகத்தின் மேன்மைக்காக அர்ப்பணிக்கப்படும் அறம், கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற முக்கிய துறைகள் மீதான அக்கறையும் விழாவில் வலியுறுத்தப்பட்டது. விழா ஏற்பாட்டாளர்கள் குமார், சோனி, தலைவர் ராமகிருஷ்ணன், செயலாளர் மதுசோனி, பொருளாளர் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி நெக்சஸ் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வீர தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் நடத்திய முப்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்க அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், சீனு வேணுகோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளர் சுஜாதா வரவேற்புரை ஆற்றினர். காரைக்கால் ராஜலட்சுமி, சென்னை புஷ்பலதா, திருவண்ணாமலை சித்ரா, புவனகிரி ஷர்மிளா, கரூர் கனகலட்சுமி, சென்னை கௌரி, மதுரை பாரதி உட்பட இயக்கத்தின் புதுச்சேரி தமிழ்நாட்டின் 12 மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். வீர தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் நிறுவன தலைவர் NS கலைவரதன் மற்றும் கலைவாணி கணேசன் விருந்தினர்களை சிறப்பித்தனர். சாரதா கங்காதரன் கல்லூரியில் 24வது ஆண்டு விளையாட்டு விழா கொண்டாடப்பட்டது. துவக்க விழாவில் கல்லூரியின் துணைத் தலைவர் முனைவர் பழனி ராஜா மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு ஆகியோர் சமாதானத்திற்கு அடையாளமான புறாக்களை பறக்க விட்டும், விளையாட்டிற்கு அடையாளமான ஒலிம்பிக் ஜோதியினை ஏற்றியும் விழாவை துவக்கி வைத்தனர். 4 விளையாட்டு அணியினரும் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்ட பின் தடகள விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. சாரதா கங்காதரன் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் சந்திரசேகரன் தலைமையில் பேராசிரியர்கள் விளையாட்டு விழாவை நடத்தினர். இவ்விழாவில் புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவக்ஷலம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பல்வேறு விளையாட்டு போட்டிகளிலும் தடகள போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினர். மேலும் பெண்களுக்கான சாம்பியன்ஷிப் பட்டத்தை ப்ளூ அணியினரும், ஆண்களுக்கான சாம்பியன்ஷிப் பட்டத்தை கிரீன் அணியினரும் வென்றனர். மகளிருக்கான சாம்பியன்ஷிப் பட்டத்தை வணிகவியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவி சிவசங்கரி வென்றார். ஆண்களுக்கான சாம்பியன்ஷிப் பட்டத்தை இறுதியாண்டு மாணவர் விஸ்வேஸ்வரன் வென்றார். விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி இயக்குனர் சந்திரசேகர் செய்திருந்தார். சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை மாதம் பௌர்ணமி திதியில் சித்திரை நட்சத்திரமும் கூடி வருவதால் சித்ரா பௌர்ணமி என அழைக்கப்படுகின்றது. மாதத்தின் பெயரும் நட்சத்திரத்தின் பெயரும் ஒன்றாகி சூரியன் உச்சபலம் பெறும் மேஷ ராசியில் வரும் பௌர்ணமி தினம் சிறப்பு பெறுகிறது.
இந்த நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு அபிஷேகம் செய்வது சிறப்பு என்பதால் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயரமுள்ள அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி சிறப்பு பூஜை நடைபெற்றது. மேலும் சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பௌர்ணமி பூஜை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஆலயத்தில் அமைந்துள்ள சிவலிங்கத்திற்கு பால், தயிர், திருநீர், குங்குமம், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் ஓதி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட கலச நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலயம் சார்பாக பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். லாஸ்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 14ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை பிரியதர்ஷினி நகர் ஒரு பகுதி, காமராஜர் நகர், இஸ்ரவேல் நகர், குரு நகர், ராஜீவ் நகர், ஆதிகேசவன் நகர், சிவாஜி நகர், இந்திரா நகர், பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை ஓங்கார ஆசிரமத்தின் 54ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெட்டவெளி தியானம் புதுவை கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. ஆசிரமத்தின் அதிபர் கோடீஸ்வரநந்தா அனைவரையும் வரவேற்று வெட்டவெளி தியானத்தை தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றி விவரித்து கூறினார்கள். அதன்பின் தவத்திரு சுவாமி ஓங்காரானந்தா அருளிய 107வது அருள் நூலான தெரிந்ததும் தெரியாததும் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்வின் போது ஜீவன் முக்தர், பூஜ்ய ஸ்ரீ மகரிஷி பிரணவகுமாரி உமா மகேஸ்வரன் மற்றும் குமாரராகவன் ஆகியோரின் திருவுருவ படங்களை ஓங்கார ஆசிரமத்தின் மகாதிபதி சுவாமி ஓங்காரானந்தா திறந்து வைத்தார். ஓங்கார ஆசிரமத்தின் அறங்காவலர்களான சுவாமி சர்வாத்மானந்தா, பேராசிரியர் முனைவர் சுகுமாரன் ஆகியோர் வெட்டுவெளி தியானத்தின் சிறப்பை விவரித்து உரையாற்றினார்கள். தொடர்ந்து ஓங்கார ஆசிரமத்தின் தொண்டர்கள் குருணாகரன், ராஜமாதா, பிரேமலதா தேவி, தங்கமுத்து, ராம்குமார் ஆகியோர் வெட்டுவெளி தியானத்தின் பல்வேறு பயன்களை எடுத்துரைத்தார்கள். இந்நிகழ்வில் சென்னை பல்கலைக்கழக தமிழ் துறையின் மேலாண் தலைவர் இலக்கிய மாமணி பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் சிறப்புரை வழங்கினார். நிறைவாக ஓங்காராசிரமத்தின் சட்ட ஆலோசகர் நீதிக்குமார் நன்றி கூறினார். புதுவை மாநிலம் மணி பாலகிருஷ்ணன் வீர விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்ற சிலம்பம் வீரர்கள் கடந்த 7ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் தொட்டபேட்டாவில் நடந்த தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்றனர். 9 வயது முதல் 17 வயது வரை நடந்த தேசிய சிலம்பம் விளையாட்டுப் போட்டியில் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி வீரர்கள் சுமார் 2000 பேர் பங்கேற்றனர். இப்போட்டியில் புதுவை மணி பாலகிருஷ்ணன் வீர விளையாட்டுக் கழக வீரர்கள் 50 பேர் முதல் பரிசையும், 12 பேர் 2ஆம் பரிசையும், 8 பேர் 3ஆம் பரிசையும் வென்றனர். போட்டியில் பங்கேற்ற 100 பேர்களில் 70 பேர் பரிசுகளை குவித்தனர். இது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றனர். முருகம்பாக்கம் மங்காள பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் வரவேற்பு விழா நடைபெற்றது. இதில் சிலம்பம் பயிற்சியாளர்கள் சங்கர், இளங்கோ, சோமசுந்தரம், முத்து ஆகியோர் பாராட்டப்பட்டனர். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க தொட்டபெட்டா சென்ற 100 வீரர்களுக்கு பஸ் வசதி ஏற்பாடு செய்து கொடுத்த சமூக சேவகர் டாக்டர் சலீம் பாஷா, சமூக சேவகி பச்சைவாழி அம்மன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கு பரிசு மற்றும் சிற்றுண்டி வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை கருணா என்ற மனோகரன், பாஸ்கர், சரவணன், மணிபாலன், பிரவீன், திலீப், விக்ரமாதித்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியாளர்களையும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளையும் பாராட்டினர். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் அமைந்துள்ள சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் சங்காபிஷேக விழா நடைபெற்றது. ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர், ஸ்ரீ பாலமுருகனுக்கு கலசாபிஷேகமும் 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அறங்காவலர் குழு நாட்டாண்மை முருகேசன், துணை நாட்டாண்மை சிங்காரம்,
தலைவர் ரத்தினகுமார், துணைத் தலைவர் அங்கமுத்து, மோகன், செயலாளர் ஆறுமுகம், துணை செயலாளர்கள் இளம்வருதி, ஏழுமலை தனபால், பொருளாளர் சண்முகம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசியிலும் வீசம் மிகுந்த திருக்காஞ்சி ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், மேற்கு மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாலமுருகன், மேற்கு மாவட்ட செயலாளர் நடராஜன், அன்பு, பாலகிருஷ்ணன், கணபதி, ரமேஷ், கோகுல்நாத், திருக்காஞ்சி ரவி பிரதர்ஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஜல்லி, கம்பி, எம் சாண்ட், பி சாண்ட், சிமெண்ட் உள்ளிட்ட பல்வேறு வகையான கட்டுமான பொருட்களின் விலையும் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. இதனால் வீடு, கடை உள்ளிட்ட கட்டுமான பணிகளை மேற்கொள்ள முடியாமல் பொதுமக்களும் ஒப்பந்தம் போட்டு கட்டுமான பணிகளை எடுத்து செய்து வரும் கட்டிட பொறியாளர்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க திமுக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்களும் கட்டிட பொறியாளர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க திமுக அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க வலியுறுத்தியும் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்தும் தமிழ்நாடு கட்டுமான பொறியாளர் நலசங்கம் சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி விழுப்புரத்தில் உள்ள மந்தக்கரை திடலில் விழுப்புரம் மாவட்ட கட்டுமான பொறியாளர் நலசங்கம் சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட கட்டுமான பொறியாளர்கள் கலந்து கொண்டு கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆச்சாரியா கல்வி குழுமம் மற்றும் ஸ்டுடியோஸ் இணைந்து நடத்திய மாபெரும் இசை பயணத்தின் 3ஆம் ஆண்டு பாடல் போட்டி மே 11ஆம் தேதி அன்று புதுவை காந்தி திடலில் நடைபெற்றது. போட்டியில் சிறப்பு விருந்தினராக சாரியா குழுமத்தின் பள்ளி முதல்வர் காயத்ரி, சன்சைன் அகாடமி நிறுவனர் அரவிந்த், தீபம் டிவி நிர்வாக இயக்குனர் கந்தன் நாராயணசாமி மற்றும் ஸ்ருதி அரவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் இசை அமைப்பாளர் தருண் ராஜேந்திரன் மற்றும் தொகுப்பாளினியாக அழகி தண்டபாணி போட்டியினை வழி நடத்தினர். நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் மற்றும் நடிகர் தந்தை பிரியன், இயக்குனர் மணி தலைமை ஏற்று நடத்தினர். கவிக்குயில் அகாடமி சுசீந்திரன், மகேஸ்வரி, உமா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக அனைத்து பாடகர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்றதா தெரியல. இட்ஸ் டைம் டு நோ. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு 25ஆம் ஆண்டாக 108 பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் நடைபெற்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவையும் மகளிர்களுக்கு பரிசு பொருட்களையும் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆனந்த கண்ணன், சீனிவாச பெருமாள், ரவிச்சந்திரன், பிரகாஷ், செல்வம், தீனா, ஆனந்தன், ராகுல், பாலமுருகன், வீரம்மா, மீரா, உமா மகேஸ்வரி, ஜயா, பாக்கியா, லட்சுமி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினரை ஆலய உரிமையாளர் பழனிராஜா பொன்னாடை போற்றி வரவேற்றார். புதுச்சேரி
புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 50% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் விரைவில் பரிசுகள் வழங்க உள்ளார். முதல் 3 இடங்களை பிடித்துள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பரிசையும் வழங்க உள்ளார். ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர், ஸ்கூட்டி, லேப்டாப், சைக்கிள், மிக்சி கிரைண்டர், குக்கர், ஸ்கூல் பேக், அயன் பாக்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், ரெயின் கோட் உட்பட பல்வேறு பரிசுகளை வழங்குவதாக அறிவித்துள்ளார். அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த மாணவ மாணவிகள் முத்தியால்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் விவரங்களை அளித்து பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இதற்கான அறிவிப்பை முத்தியால்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி, தொகுதி பிரதிநிதி தனசேகர், மதன் பாபு, பூபதி பிரகாஷ், பாபு, பாஸ்கர், ரகுபதி, பாஸ்கர், சந்துரு, சண்முகம், ஜீவா, உமாவதி, உதயகுமார், வேணு மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் 10 கண்ணு பிரதான சாலை கூடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதன்முதலாக சிவபெருமான் திருவருளால் சிறிய அளவில் உலக அதிசயமாக கைலாயமே சுயம்புலிங்க வடிவில் உருவாகியுள்ள அருள்மிகு பாகம் பிரியால் மலையரசி உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் அமர் திரு கைலாய சிவ ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. மேலும் முதல் முறையாக கிரிவலம் வலம் வருதல் நிகழ்ச்சியில் குடப்பாக்கம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில், பெருமாள் கோவில், சிவன ஆலயம், எல்லைப்பிடாரியம்மன் ஆலயம், நாகத்தம்மன் ஆலயம், தச்சூரம்மன் ஆலயம் ஆகிய ஆலயத்திற்கு சென்று 10 கண்ணு வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. ஆகம விதிப்படி வேள்வி நடத்தியும் சிவாச்சாரியார்கள் திருக்குட புனித நீர் ஊற்றி திரு கைலாயத்தில் பௌர்ணமி பூஜையும் சொற்பொழிவும் நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் முக்கிய நிகழ்வாக பிற சமயத்திலிருந்து தாய் சமயமான திரும்புதல் நிகழ்ச்சியும் மற்றும் உபதேசம் வழங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஆன்மீக சிவ அன்பர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம், அருணாச்சல சாமி, சிவஞானியார், ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் 63 பெருவிழா நடைபெற்றது. இதில் திருவாசக குழுவினர் மற்றும் சிவனடியார் திருக்கூட்டத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முன்னதாக காலை 6 மணியளவில் 63 பெரும் திருமஞ்சனம், திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு, பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சியும் மாலை 6 மணிக்கு யானை மீது 12 திருமுறைகளை எழுந்தருள செய்து 63 மற்றும் கைலாய வாகனத்தில் அருள் தரும் கோகிலாம்பிகை உடனம திருக்காமேஸ்வரர் ஆகியோர் 12 திருமுறைகளை கொண்டு போற்றியபடி திருவீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர் திருக்காமேஸ்வரன், சிவாச்சாரியார்கள், திருக்கோவில் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் திலாஸ்பேட்டை வீமகவுண்டம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலி அம்மன் திருக்கோவிலில் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதில் 2ஆம் நாள் விழாவாக அரக்கு மாளிகை விழாவானது நடைபெற்றது. முன்னதாக காலை மூலவர் அபிஷேகம், உற்சவமூர்த்தியின் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை, அருள்மிகு வீமசேனை தீபாராதனை உட்புறப்பாடு ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு அரக்கு மாளிகை எனும் இடும்பாசுரன் வதம் செய்யும் புராணம் நாடகம் நடைபெற்றது. தொடர்ந்து அரக்கு மாளிகை எரித்தல் நிகழ்ச்சியும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு புராண நிகழ்ச்சியை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர், அரக்கு மாளிகை விழா குழுவினர், உபய கமிட்டி மற்றும் உபயதாரர் லோகநாதன் வளர்மதி குடும்பத்தினர் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாட்களில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர்கள் 130வது மாதமாக வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
இந்த மாத சித்ரா பௌர்ணமியினை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடுகள் மற்றும் தீப ஆராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், பரந்தாமன், சிவகுமார், ஜெயகணேஷ், ஆறுமுகம், திரு ஞான சம்பந்தம், மகிழன், இளைஞர் குழுவின் புருஷோத்தமன், சித்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழுவினர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.